கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம், அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி தாய். அபிராமியோடைய அருளால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பதிவு ரொம்ப அர்த்தமான பதிவு. யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், முழுமையாக பாருங்கள். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய சாபங்கள் இருக்குது. இந்த சாபங்களை நீங்கினாத்தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த சாபம்லாம் நீங்கணும்னா நிறைய பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ பரிகாரம்லாம் வேண்டாம். சிம்பிளான பரிகாரத்தை சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்கும் சிம்பிளாக பரிகாரம் சொல்லித்தரேன். அதை செய்யுங்க. அதுவே உங்கள் சாபங்களை நீக்கிடும். முக்கியமாக என்னென்ன சாபத்தில் மனிதன் சிக்கி கொண்டிருக்கிறான், எந்த சாபத்தில் அவன் சிக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல சில சாபத்துக்கு விமோச்சனம் செயலால் மட்டும்தான் நடக்கும். நம்ம சில சாபத்துக்கு மட்டும் விமோச்சனம் தானாக நடக்காது. அது நம்ம ஏதாவது பண்ணினா தான் நடக்கும். இன்றைக்கி பல குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. நம்ம பல குடும்பம் நல்ல வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்து போய் கிடக்கு. நல்ல லட்சக்கணக்கு கோடி கணக்கில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. சீக்கிரம் விவாகரத்து ஆகிடுது. என்னங்க பிரச்சனை? என்ன நடக்குது உலகத்தில்? கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். கடைசியில் பூட்டிட்டு வரான். வேறு ஒன்றும் அவனால் பண்ண முடியல. கடன் தொல்லை தாங்க முடியல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நிம்மதி இல்லை. பேருக்கு வாழ்கிறான். வீட்டுக்குள்ளே 2 கட்டில் போட்டு வாழ்ந்துக்கிட்டு கிடக்கிறான். படுக்க நிம்மதி இல்லை, சாப்பாடு நிம்மதி இல்லை, வியாதி அதிகமாக இருக்குது. ஆஸ்பத்திரி போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆஸ்பத்திரியிலே வாழ்க்கை முடிச்சுக்கிறான். காசு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு எதையாவது 1-2 ரூபாயை சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எவன்கிட்டையாவது ஒட்டு மொத்தமாக கொடுத்து ஏமாந்து போகிறான். மன நிம்மதிங்கிறது என்னங்க இது? என்ன வாழ்க்கை? எதை நோக்கி நம்ம பயணம் போகுது? எதை நோக்கி இன்று பயணம் போகிறது? இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பெரிய கேள்விகள். அதில் ரொம்ப முக்கியமாக சில சாபங்கள் தான் நம்மளை துரத்துதுங்க. அது என்னென்ன சாபம்னு தெரிஞ்சுக்கிங்க. அதை எப்படி தீக்கணும்னு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன் இந்த சாபம் வந்ததுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனியாகவே சொல்கிறேன். முடிவாக நான் அதுக்கு பரிகாரமும் சொல்கிறேன். எஸ், உத்தரவு. முதல்ல பாருங்கள், பெண் சாபம். பெண்கள் உங்கள் வீட்டில் பெண் சாபம் இருந்ததுன்னா அது துஷ்டங்க. அதுக்கு பெரிய கஷ்டமே அந்த பெண் சாபத்தினால நம்மளால் நிம்மதியே இருக்க முடியாது. இந்த பெண் அடுத்தது நாகசாபம், சர்ப சாபம்னு சொல்லுவாங்க. சர்ப சாபம்னா பாம்பு சாபம் மட்டும் கிடையாது. பாம்பு தொடர்பான சாபம் மட்டும் இல்லை. இது பித்ரு தோஷம் போல இது ஒன்று சாபம். இது எப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் சர்ப்பமாக பாவிச்சிடும். என்றைக்கோ எங்கேயோ ஒரு வார்த்தையை விடுவோம், அது நமக்கு இந்த சாபமாக மாறிடும். அடுத்தது இறந்தவர்கள் சாபம். பெரிய கடுமையான சாபம். செத்தவன் சும்மாவே சாக மாட்டேங்கிறான், எதையாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறான். இந்த 3 சாபத்தை முதல்ல நம்ம கடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை எப்படி கடக்கலாம், அதுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத நான் தெளிவாக எல்லாமே விவரமாக சொல்கிறேன். பாருங்கள், நிச்சயமாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 3 சாபங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நிம்மதியாக இருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைப்பட்டிருந்தாலும், எது விளங்காமல் இருந்தாலும், ஏன்டா வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே கிடைக்காதாடா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த நிம்மதி ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியில் அதை கொடுப்பான். இதை கேட்குற உள்ளங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். நம்புங்க. வாங்க பார்ப்போம். நல்ல மனசு இருந்ததுன்னா வேகமாக உயரக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். இந்த நல்ல மனசுனா என்னங்க? யாருக்கும் துன்புறுத்தாமல் இருப்பது,
முக்கியமாக பெண்களிடத்திலே பாராட்டு வாங்குவது. ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலேன்னா, இந்த மேஷராசியை பொறுத்தவரை ரொம்ப நல்ல பீக்கில் கொண்டு போகும். நம்மளை ஜாதகம் ரொம்ப நல்ல பீக்கில் கொண்டு போகும். சின்ன வயசுலேயே பல பேருக்கு முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கும். சின்ன வயசுலேயே நல்ல சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இந்த பெண்ணாசை எப்போ வருதோ அப்போ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த ஆசை வராமல் இருக்க முடியாது. அந்த ஆசை வரும்போது நம்ம டவுன் ஆகிடுவோம். மேஷராசிக்கு ரகசியமே இருக்கக்கூடாது. அதுவும் பெண்கள் சம்பந்தமாக ரகசியம் இருக்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது எங்கே நமக்கு வந்தாலும் அங்கேருந்து நம்மளோட வாழ்க்கையில் சில சரிவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பெண் சாபம் அதிகமாக வாங்குகிற ராசியில் மேஷம் உண்டு. ஆனால் என்ன காரணம்னா இது சாபமாக போகாது. இதில் தான் ரொம்ப முக்கியமே. பெண்ணை ஏமாற்றக்கூடிய குணம் மேஷத்திற்கு கிடையாது. நல்லா கவனிக்கணும். அங்கே தான் பெண்ணை ஏமாற்றக்கூடிய எல்லா பெண், இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் மேஷ ராசியில் இருக்கீங்க, ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கீங்க, பொம்பளை பிள்ளையாக இருக்கீங்கன்னா, ஸ்திரீ பெண்கள், இந்த பெண்களுக்கு மேஷத்தை ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு மேஷத்தை ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இந்த பெண்கள் எல்லாரும் மேஷத்தை விரும்புவார்கள். நீங்கள் விரும்ப வேண்டாம், அவர்கள் உங்களை விரும்புவாங்க. உங்களை அவங்க எல்லாரும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அந்த அன்பில் நம்ம சில பேர் தவறி விழறவங்க இருக்கிறாங்க. அன்பில் வாக்கு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அன்பில் ஏதாவது ஒன்று சொல்லி மாட்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ மேஷராசிக்காரவங்க என்ன பண்ணக்கூடாது? முதல்ல பெண் சாபம் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய பெண்கள் பழகுவார்கள், அன்பாக வருவார்கள், அன்பாக பேசுவார்கள், அன்பாக உதவி செய்வார்கள். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். இந்த பெண் ஒரு மேஷத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெண் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் வருவாங்க. யதார்த்தமாக நடக்கும். பெரிய பெரிய மனுஷங்களோட தொடர்புலாம் நல்லா வரும். அப்போ நம்ம வார்த்தைகளாக பார்த்து பேசணும். பொறுப்பு நிறைய கிடச்சிருதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது? நல்ல மனசு தான் நமக்கு இப்போ வேகமாக முயலவும் முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை நிறைய பாடத்தை எடுத்துக்குதுங்க. பாடம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேஷத்துக்கு. சாமி நான் என்ன டெய்லி பாடம் படிச்சுக்கினே இருக்க வேண்டியதாக இருக்குன்னு கேட்பாங்க. டெய்லி ஒரு பாடம் படிக்கிறேனே அப்படின்னு. இப்படி பாடத்தை கொடுக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி டெய்லி உணவு கொடுப்பாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்த பிறகு, அதுமாரி தான் இந்த உச்ச நிலை, தாழ்மை நிலை அது எதுன்றதை கற்றுக்கொள்வதும் இந்த மேஷம்தான். உச்சம்னா எது, டவுனுனா எது, இது ரெண்டுமே தெரிஞ்சிடும் மேஷத்திற்கு. இந்த நாகசாபம் அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு. நாகசாபம் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல பெண் சாபம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிங்க. நாகசாபம் இருக்கான்னு தெரிஞ்சுங்க. இறந்தவர்கள் சாபம் இருக்கான்னு தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்லி பரிகாரம் பண்ணுங்கள். நான் சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க. நான் சொல்கிற மாதிரி மாற்றிக்கிங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் விலகி நல்ல விமோச்சனம் கிடைக்கும். உச்சம் எது, உச்சம் என்ன செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றம், எது பெரிய தாழ்வு அப்படிங்கிறது என்றைக்கு கற்றுக்கிறீங்களோ அன்றைக்கே சாபங்கள்லாம் விலகிடுச்சுன்னு அர்த்தம். விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு சிவ வழிபாடு, அன்னதானம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஈகோ அதை தவிர்த்துருங்க, வேண்டாம். அதுமாரி உடனடி ஆக்ஷன், ஒருத்தவங்க முகத்தை முறிக்கிறது வேண்டாம். இதை ரெண்டையும் பார்த்துங்க. சில சண்டைகளை திடீர்னு சந்திக்கிற நிலை ஏற்படும். அதனால் திடீர்னு இழப்புகள் ஏற்படும். யாரையும் கோச்சிக்காதீங்க. கோச்சிக்கிறதா இருந்தால் கூட அவனை தட்டி கொடுத்து கோச்சிக்குங்க. முன்னோர்கள் வழிபாடு அவசியம் மேஷராசி பண்ணணும். தவறுனா தான் பணத்தடை ஏற்படுது. இந்த மாதம் தர்ப்பணம் பண்ண முடியல, அடுத்த மாதம் தர்ப்பணம் பண்ணிக்கிறேன்னா நமக்கு லாக்கு. இந்த மாதம், இந்த வருஷம் சார்தம் திவசம் கொடுக்க முடியல, அடுத்த வருஷம் கொடுத்துக்கிறேன்னா நமக்கு லாக்கு. ஏன்டா எத்தனையோ பேர் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறா, நாங்கள் மட்டும் இப்படி பண்ணலைன்னா ஏன்டா எங்களுக்கு இப்படி நடக்குது? இதான் நம்ம என்ன பண்ணுறது. மேஷன்னா அப்படி தான். இந்த நாகசாபம் இருக்கிறதுனால தான் திடீர் தடைகள் ஏற்படும். நல்லா போகும், நாளைக்கு நடந்துடும் நினப்போம், நாளைக்கு அங்கே இருக்க முடியாது, நம்மளால் ஆஸ்பத்திரியில் இருப்போம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது இருப்போம். நாகசாபம் இருக்குன்னு அர்த்தம். அதுமாரி அவசர முடிவு எடுப்போம். இது பெரிய குடும்பத்துக்கு பிரச்சனையை உண்டாக்கும். இந்த பெண் சாபத்தினால, பெண் சாபம் இருந்தாலே அவசர முடிவு. இந்த அவசர முடிவு எடுத்தே நம்ம வாழ்க்கையில் பாதி விஷயங்கள் வீணாக போயிடுது. அதனால் கோபத்தில் அதேமாரி பெண்களை காயப்படுத்தவும் ரொம்ப செய்வோம். என்ன பேசணுன்னே தெரியாது, திடீர்னு பேசிடுவோம். ஆக இந்த விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலேருந்து மேஷம் விலக வேண்டும். அதற்கு ஜாதகத்தில் இந்த கிரக ரீதியாக பார்த்திங்கன்னா சந்திரன் எப்படி, எந்த சூழ்நிலையில் எந்த கிரகத்தோடு சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கிறான்
அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த கிரகத்தை சந்திரன் பார்க்குறான் அப்படி பாருங்கள். பார்வை, சேர்க்கை, இது நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மேஷ ராசி, அப்பொழுது தான் பெண் சாபம், நாகசாபம், இறந்தவர்கள் சாபம் தீர முடியும். இதுக்கு இப்போ நான் சில டிப்ஸு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் தடைகள் உடையும், நல்லது நடக்கும். எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ இந்த சாபங்கள் மொத்தமாக நீங்கிறதுக்கு நம்ம எல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பெண் சாபம் நீங்கணுன்னா வீட்டில் தாயாரை மனசில் நினச்சி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அவ்வளோதான். அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போ தான் அதாவது மன்னிப்பு கிடச்சிருச்சு தாயார்கிட்டேருந்துன்னா அது பெண் சாபம் நீங்கிடும். லக்ஷ்மி தேவி, அபிராமி, மீனாட்சி, காமாட்சி, அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றுங்க, பெண் சாபம் விலகும். தினமும் பெண்களை மதித்து நடங்க, ரெஸ்பான்ஸ் கொடுங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க, ஏழைகள், இவர்களுக்கெல்லாம் ஏதாவது உணவு கொடுங்க, சேலை தானம் பண்ணுங்கள், பணம் ஏதாவது முடிஞ்சால் கொடுங்க, நல்லது நடக்கும். நாகசாபம் அப்படிங்கிறது ராகு கேது பரிகாரம் செய்யணும். ராகு கேது நவகிரகத்தில் ராகு கேது இருப்பாங்க. சிவன் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுங்கள். திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, கீழப்பெரும்பள்ளம் இப்படிங்கிற ஊருக்குள்ள ராகு கேது ஸ்தலம் இருக்குது. முடிஞ்சால் போய் எங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடியலைன்னா உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் ராகு கேது இந்த நவகிரகத்தில் இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்ணுங்கள், பாலாபிஷேகம் பண்ணுங்கள். நாகப்பஞ்சமின்னு சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும். அந்த நாள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சொல்லித்தரேன். நாகப்பஞ்சமி நாளில் விரதம் இருங்க. இந்த நாகசாபம் இருக்கிறவங்க சர்ப்பசாபம்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா மரம் நடுதல் ரொம்ப சிறப்பு. இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கு இதான் நல்ல வழி. ஆமாம், திருநாகேஸ்வரம் இந்த ஸ்தலங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள், போய் தரிசனம் பண்ணலாம். இந்த இறந்தவர்கள் சாபம் விலகணுன்னா மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டுதோறும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு சிரார்த்தம் செய்வது நல்லது. ஆமாம், திருவாதிரையில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த கரிநாள்னு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கரிநாள்னு என்னென்னு தெரியாது. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கணும். முன்னோர்கள் டைரெக்டாக நம்மள்கிட்ட பேசுவாங்க. கரிநாளில் முன்னோர்களை நினைக்கிறது நல்லது. காலண்டரில் போட்டிருக்கும் கரிநாள் அப்படின்னு. அன்றைய நாளில் முன்னோர்களை நினைங்க, அப்போ தான் அந்த பித்திரு தோஷமே விலகும். ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுங்கள் நிறைய. காகங்களுக்கு உணவு வைங்க, பித்ரு சாந்தி அது. காசி, ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று சுவாமி வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. ரொம்ப முக்கியம், இந்த 3 சாபங்கள் விலகணும். ஏன் இருக்கிற எல்லா சாபமும் விலகணும்னா இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுக்கிறோம். என்னென்னா, நல்ல மனசு, நல்ல செயல்கள் தான் மிகப்பெரிய காரணம். அதுதான் பரிகாரம். யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார்ட்டையாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிப்பு கேட்டுடுங்க, மன்னிப்பும் கொடுத்துருங்க. இது ஒரு நல்ல தீர்வு. 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. 5 நிமிஷம் டெய்லி மன அமைதிக்காக டெய்லி 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். நமசிவாயா அப்படின்ற மந்திரத்தை ஜபமாக சொல்லுங்கள். பெருமாள் தான் பிடிக்கும்னா நாராயணான்னு சொல்லுங்கள். ரொம்ப பேருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக இந்த சாபங்கள்லாம் விமோச்சனமாகி உங்கள் வாழ்க்கை தரித்திரம் விலகி நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.